ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வியாழக்கிழமை காலையில் ஒரு 8:30க்கெலாம் வந்து இட்லி மாவுக்கு வந்து போட்டு விட்டுருந்தேன். இட்லி மாவு அரைக்கிறக்காக நைட்டே வந்து ஊற வச்சுருவேன் எப்போவுமே. இட்லி அரிசியும் அதுக்கப்புறமா உளுந்து கொஞ்சம் வெந்தயம் அந்த மூணுமே நைட்டே வந்து ஊற வச்சுருவேன். ஆல்மோஸ்ட் அரைச்சிருச்சு. அதுதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் தண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. இன்றைக்கி பெரியவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாமே பூரியும் பொட்டேட்டோ குருமாவும் தான். பொட்டேட்டோ குருமா காலி ஆயிடுச்சு. இதுதான் பூரி பேலன்ஸ் இருக்கிறது. அதுதான் வந்து சின்னவனுக்கு இன்றைக்கி ஊட்டி விடணும். எனக்கு வந்துட்டு நைட்டு கொஞ்சமாக வந்து இட்லி மாவு பேலன்ஸ் இருந்தது. அது கூட கொஞ்சம் ரவை சேர்த்துட்டு பழைய சாதமும் ஒரு கப் சாதம் இருந்துச்சு, அதையும் வந்து அரைச்சி உள்ளே ஊற்றிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தோசை வந்து நைட்டு வந்து செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுமா, ஒரு 2 தோசைக்காகும். அதுதான் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. நைட்டு வந்து நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. ஆனால் காலையில் வந்து அது ரொம்ப ஊறிடுச்சாட்டிருக்குது. அதனால் கொஞ்சம் தோசை வந்து நல்லா இல்லை. எப்பவுமே வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதுவே ஒரு சிலர் பார்த்தோன்னா அது வந்து சூப்பராக இருக்குது, அவங்க நல்லா பேசுவாங்க, சூப்பராக நல்லா பேசுவாங்க அப்படிம்பாங்க. அந்த இடத்த பற்றி கேட்டால் அந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தம்பதோ அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறது பார்த்தோன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா பெரும்பாலும் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நான் பாசிட்டிவாக பேசுகிறேன், அப்போ தான் நான் பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும், நம்ம இருக்கிற இடம் வந்து பாசிட்டிவாக வச்சுக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இருக்கிறத வந்து பூசி மொழிகிட்டு அந்த மாதிரி வந்து பேசுகிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், எல்லா இடமும் சரி தான், எல்லாருமே கரெக்டு தான் அப்படிங்கிறது. ஆனால் எல்லாமே அன்ஈவன் தானே, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை மறைச்சிட்டு ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லணும். நானே இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். முக்கியமாக வளர்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லாதீங்க. எல்லாமே அன்ஈவன் தான். அது வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவல், ரொம்ப சாதாரண விஷயந்தான். நேச்சராகவே எல்லாமே அன்ஈவன் தானே. சீசன்லேருந்து எல்லாமே வந்து அன்ஈவன் தான். சடனாக என்ன வேணாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப கேஷுவலான விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னாவே போதும். அதை விட்டுட்டு அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும், அது செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கைண்டாக அவங்கள பயமுறுத்தாத வகையில் கொஞ்சம் கைண்டாக சொல்லிட்டோம்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து அதையே பிடிச்சிக்குவாங்க. இது வந்து ரொம்ப கேஷுவலான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயம் பதட்டம்லாம் இல்லாமல் போக போக அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நம்ம வந்து அதில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கொஞ்சம் பயமுறுத்தி சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா என்ன ஆகும்னா அவங்க வந்து அந்த விஷயத்தை செய்யறதுக்கு யோசிப்பாங்க, நிறையா டைம் யோசிப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப பயந்துக்கிட்டு அந்த விஷயத்துக்குள்ளேயே போக மாட்டாங்க, யாரையும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப கேஷுவல் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம்னா இது வளர்கிற பசங்களுக்கு முக்கியமாக அதை சொல்கிறப்போ நல்லாவே பிக் பண்ணிக்குவாங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, பாத்திரம் வாஷ் பண்ணியாச்சு, வீடெல்லாம் கூட்டி மாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் குதிங்கால் வலி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்னென்னா அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஊரில் வந்து கல் தரை தான் இருக்குது, அதாவது மண் தரை தான் இருக்கும். அதில் நடந்து ஒரு கல் வந்து குத்திடுச்சு. 1 year ஆச்சு. அது வந்து வெளிக்காயம் இல்லை, உள்ளே வந்து அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி காயம் இருக்கும் போல். அது அப்பப்போ வந்து வலிச்சுட்டே இருக்கும், ரொம்ப வேலை செய்கிறப்போ வலிக்கும். இந்த ஆக்ஸாயில் வந்து நான் போட்டதுலேருந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அந்த குதிங்காலில் பெயின் வந்து உடனே ரிலீஃப் ஆயிரும். இது ஒரு டெம்ப்ரவரியான ரிலீஃப் தான். இதை வந்து டாக்டர்கிட்ட நாங்கள் செக் பண்ணவும் இல்லை. ஓகே பரவாயில்லையா இருக்குது, அதனால் இதை அப்ளை பண்ணிக்கிறது அப்பப்போ. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இது வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. மூட்டு வலி, தசை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் தலை பாரமாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி டைம்லலாம் நல்லா உச்சந்தலையில் வச்சு ஒரு ட்ராப் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணினோம்னா சூப்பராக இருக்கும். அந்த தலைவலி எல்லாமே தீர்ந்து போயிடும். கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க.